இந்தியாவினுடைய பிரதமராக யார் வரக்கூடாது என்பதற்கான தேர்தல் தான் இந்த தேர்தல். எல்லோரும் கேட்கலாம், ஏன் இந்தியாவோட பிரதமர் இன்னார்னு சொல்லி கேட்காம வரக்கூடாது என்று கேட்கிறீர்களே என்று கேட்கின்றவர்களுக்கு நாங்கள் சொல்வதெல்லாம், ஒரு தீய சக்தி அகற்றப்பட வேண்டும். அந்த தீய சக்தியை அகற்றுவதற்கு நாங்கள் எல்லாம் ஓரணியிலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நாங்கள் வெற்றி பெற்று எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைப்பு அந்த நேரத்திலே நிச்சயமாக எங்களுடைய பிரதம வேட்பாளரை நாங்கள் சுமூகமாக தேர்வு செய்து கொள்வோம். அதில் யாருக்கு எந்த சங்கடமும் வேண்டாம், கஷ்டமும் வேண்டாம். எனவே யார் பிரதமர் என்பது பிரச்சனை அல்ல, யார் வரக்கூடாது என்பது பிரச்சனை. அதுதான் மோடி, அவர் வரக்கூடாது. இந்திய அரசியலிலே மாற்றங்களை கொண்டு வந்து நிச்சயமாக தமிழகத்துக்கு இப்போ நமக்கு எந்த நிதியும் கிடைக்கிறதில்லை. ஒன்றிய அரசாங்கம் நம்மை வஞ்சிக்கின்றது, போதிய நிதி ஆதாரங்கள் கிடையாது. ஆனால் நம்முடைய ஆட்சி, அங்கே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைகின்ற பொழுது அங்கிருந்து அதிகமான நிதிகளை பெற முடியும், உங்களுக்கான நல்ல திட்டங்களை தர முடியும். இன்னும் இன்றைக்கு எவ்வளவோ நல்ல திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறோம். பேர் சொல்லுகிற திட்டங்களை தருகிற ஆட்சி தான் திமுக ஆட்சி. மறந்து போன திட்டங்களை சொல்றது தான் அதிமுக ஆட்சி. ஏதாச்சும் ஒரு திட்டத்தை யாராச்சும் நினைவுபடுத்தி சொல்ல முடியுமா? முடியாது. பாவம், அவங்கள பொறுத்து ஒண்ணுமே இல்லை. அடிமை திமுக அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டாங்க, அடிமை அதிமுகன்னு எழுதி கொடுத்துட்டாங்க. அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. எஜமானர்களை மீறி அவர்களால் செய்ய முடியாது. தேர்தலுக்கு பிறகு அதிமுக 2ஆ போகுதா 3ஆ போகுதான்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ வேலுமணியை கோயம்புத்தூர்ல காணும்னு எடப்பாடி பழனிசாமி சத்தம் போடுறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கெடுத்து விட்டாருன்னு வேலுமணி சத்தம் போடுறாரு. ஆக இந்த மணி, தங்கமணி, வேலுமணி எல்லா மணியும் சேர்ந்து எந்த மணி அடிக்க போறாங்கன்னு பார்க்கணும். ஆக எடப்பாடிக்கு மணி அடிக்க போறாங்கிறது உண்மை. அந்த மணி அவசியை நாம கேட்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் தவழ்ந்து போய்த்தானே முதலமைச்சர் ஆனார். அதனால அவருக்கு மணி அவசியம் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனவே எதிர்காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பலமாக மக்களுக்கான இந்த இயக்கமாக நிச்சயமாக இருக்கும். தலைவர் தளபதி உங்களுக்கான திட்டங்களை தருவார். எனவே அப்படிப்பட்ட தலைவருடைய ஆதரவு பெற்று நம்முடைய நவாஸ்கரி அவர்களுக்கு ஏணி சின்னத்திலே உங்கள் பொன்னான வாக்குகளை தாருங்கள். இதுல என்னன்னா, இந்த மோடியுடைய அமைச்சரவையை பற்றி ஒரு கிண்டல் கேலிய ஒரு இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்களும் ரசிக்க காத்திருக்கிறீர்கள். செத்துப்போன பொருளாதாரத்தை ஒரு நிதியமைச்சர், செத்துப்போன பொருளாதாரத்திற்காக ஒரு நிதியமைச்சர், விற்றுப்போன விமானத்துக்காக ஒரு விமானத்துறை அமைச்சர், விற்க இருக்கின்ற ரயில்வேக்காக ஒரு ரயில்வே துறை அமைச்சர், அனைத்து துறைகளையும் விற்பதற்காக ஒரு பிரதம அமைச்சர். இதாங்க அவருடைய மோடியினுடைய அமைச்சரவையை பற்றிய குறிப்பு. இன்னும் ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லணும்னா நிறைய எடுத்து சொல்லிக்கிட்டே போகலாம். செத்துப்போன பொருளாதாரத்துக்காக ஒரு நிதியமைச்சர், விற்றுப்போன விமானத்துக்காக ஒரு விமானத்துறை அமைச்சர், இன்னும் சொல்ல போனா விற்க இருக்கிற ரயில்வேக்காக ஒரு ரயில்வே துறை அமைச்சர், அனைத்து துறைகளையும் விற்பதற்காக நமக்கு ஒரு பிரதம அமைச்சர். எனவே இந்தியா விற்கப்படக்கூடாது. நம்முடைய பொருள்னா விற்கப்படுகின்ற பொருள் அல்ல. ஒரு காலத்துல காங்கிரஸ் அரசாங்கம் ஏர் இந்தியா நிறுவனத்தை டாட்டாவிடமிருந்து இந்தியாவினுடைய பொது நிறுவனமாக ஆக்கியது, பொதுத்துறை நிறுவனமான ஆனது. ஆனால் நம்முடைய மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அந்த பொதுத்துறை நிறுவனமாக இருந்த ஏர் இந்தியாவை மீண்டும் டாடா கம்பெனிக்கே தாரை வார்த்து கொடுத்து விட்டார். எவ்வளவு பெரிய மனது பாருங்க. அவங்களிருந்து எடுத்துட்டவேங்கிற வருத்தம் அவருக்கு உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு. இது இந்திய மக்களுக்கெல்லாம் பயன்படக்கூடாது, டாடா குடும்பத்துக்கு தான் பயன்பட வேண்டும் என்பதற்காக மீண்டும் அவர்களுக்கே தாரை வார்த்து கொடுத்து விட்டார்.